கடைசி வாரங்களிலே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்னுடைய மனதில் அவர் தயவுசெய்து உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை ஆண்டவர் சடுதியாய் இந்த வார்த்தையை ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்தார். இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் நீங்கள் எல்லாம் நம்ம கவனித்திருப்போம். நம்முடைய சபை ஆசாப் தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிற அதனுடைய நிலையை அவர் பார்க்கிறார். அதை பார்த்து அவருக்குள்ள ஒரு ஏக்கம், அவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வைராக்கியம், அவருக்குள்ள ஒரு ஆண்டவர் மேல ஒரு விதமான ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள எழும்புகிறது. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா தன்னுடைய சொந்த நகரம் பாழாய் கிடக்கிறது. அநேகர் அநேக நன்மைகளை இழந்திருக்கிறார்கள், அநேக ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறார்கள். எல்லாருக்குள்ளும் பாதிப்பு இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இழந்திருக்கிறோம். பல இழப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட இழப்புகளை பார்த்து ஆசாப் என்ன பண்ணல? ஆதங்கப்படல. அப்படிப்பட்ட இழப்புகளை பார்த்து மனவேதனை அடையல. அவர் ஆலயத்தை பார்க்கிறார். ஆலயத்தை பார்த்தா எல்லாமே பாழாய் போய் கிடக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாழான நிலையிலிருந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு புது பொலிவாய் இந்த ஆலயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலே போய் பாருங்க, எல்லாமே ஓரளவு வேண்டாத பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டு வேண்டிய பொருட்களை ஒழுங்குபடுத்தி மிக சிறப்பாக கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடம் ரெனிவேட் ஆயிடுச்சு. இந்த வருஷத்தினுடைய முடிவில் இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த ஆலயத்தை புதுப்பிக்க போகிறோம். ஆசாப்புடைய ஆதங்கம் இன்னைக்கு நம்முடைய ஆதங்கமாக மாறும் பொழுது அது இன்னும் நம்முடைய ஆலயம் அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவர் புதுப்பிப்பார். நம்முடைய ஆலயம் கூட என்ன பண்ணப்படும்? புதுப்பிக்கப்படும். அதுக்கு ஒரு உதாரணமாக தான், அதற்கு ஒரு மாதிரியாக தான் கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம இதுக்குன்னு ஒரு கஷ்டம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. நம்ம ஆலயத்தை சரிப்படுத்தணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சேவ் பண்ணணும், இதெல்லாம் சீர்படுத்தணும் அப்படின்னு மனசு எனக்குள்ளே இருந்தது. அதுக்காக நான் டிஸ்கஷன் பண்ணேன். அதுக்காக கர்த்தர் ஒரு சில பேர் ஒருமனப்படுத்தினார். இன்னைக்கு ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டு சூப்பராகிடுச்சு. ஆலயம் சிறப்பாயிடுச்சு. ஆலயம் மீன்ஸ் கட்டிடம் சிறப்பாயிடுச்சு. கட்டிடம் எப்படி இருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம சர்ச் பில்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பெயிண்டிங்லாம் பண்ணப்பட்டு எல்லாம் புது பொலிவுடன். இன்னொரு சில குறைபாடுகள் இருக்குதா, ஆனால் அது பெருசாக தெரியல நமக்கு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஆல்மோஸ்ட் சரி பண்ணிட்டோம். மேலேயும் சரி பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் பிரசங்கம் பண்ணது இந்த கட்டிடத்தை சரி பண்ணணும் என்பதற்காக இந்த வார்த்தையை கொடுக்கல. நம்முடைய சபையினுடைய ஆவிக்குரிய பாழாய் கிடக்கிற நிலையை கொஞ்சம் பாருங்க. இதுக்கு ஒரு மாடல் தான் இந்த கட்டிடம். கட்டிடம் எப்படி இருந்தது? சீர்கெட்டு இருந்தது. எல்லாம் பழசா போயிருந்தது, எல்லாம் பாழாய் போயிருந்தது. எந்தெந்த பொருள் யாரும் கேட்பாரற்று கிடந்தது, யாருமே எடுக்கிறது இல்லை. இது ஆண்டவர் அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிச்சாரு? முதல்ல என்ன உடம்பு சரியில்லாமல், எனக்கு உடம்பு சரியில்லாத நிலை வந்துருச்சு. ரொம்ப பாதிக்கப்பட்டேன். போன வருஷம் 2024 இதே மாதத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மோசமாக போச்சு. அப்படியே இருந்ததுனால ஆலயத்துக்கு சரி வர முடியாமல் போனதுனால இந்த ஆலயத்தை சீர்படுத்த முடியலை. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம சபையில்? யாருக்காவது ஒரு அக்கறை வந்ததா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. பாஸ்டால் தான் வர முடியல, நீ பார்த்திய அந்த சர்ச்சை, உனக்கு ஏதாவது உணர்வு வந்ததா? மனசில் உனக்கு கொஞ்சமாவது ஈரம், கொஞ்சமாவது இது தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வு வந்ததா? தெரியல. ஒரு வேளை வந்திருக்கலாம். நம்ம ஏன் செய்யணும்? அவர் செய்யட்டும், நீங்கள் இருந்திருக்கலாம். மனசில் நமக்கு 1000 எண்ணம். பாருங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த ஊரில், ஆனால் யாருக்கும் வரல அந்த எண்ணம். ஆசாப்புக்குள்ள அந்த எண்ணம் வந்தது. இப்போ ஒரு வருஷம் இந்த ஆலயம் பாழா போச்சு, கேப்பாரற்று கிடக்குது.
எதையும் ஒழுங்குபடுத்துகிற மாதிரி இல்லை. இன்னும் கூட நம்ம சபையில் நிறைய மாற்றம் வேணும், நிறைய இன்னும் சூப்பராகணும். நான் கூட பாருங்க, இங்கே ஒரு பால்கனி போட்டு சர்ச்சை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு பால்கனி போட்டு நல்லா இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும், கூட்ட வேண்டியதை கூட்டணும், குறைக்க வேண்டியதை குறைக்கணும், எடுக்க வேண்டியதை எடுக்கணும், சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும், நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையை நம்ம இன்னும் சூப்பராக பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லணும், நம்ம சபையை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஆதங்கப்படுகிறது என்னன்னு சொன்னால், நம்ம சபைக்கு ஒரு பார்க்கிங் வேணும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க வண்டி நிறுத்த. அதனால் இந்த வரப்போகிற வருஷத்தில் எங்கேயாவது ஒரு இடத்த நம்ம வந்து இங்கேயே எங்கேயே கிடைச்சதுன்னா கர்த்தருக்கு சித்தமானால் வாங்கி சபைக்காக அதை என்ன பண்ணுவோம், பார்க்கிங்காக ஏற்படுத்தணும்னு மனசில் இருக்குது, எனக்கு இருக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு இருக்குதா? ஏதாவது இருக்குது ஆலயத்தை பற்றிய ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? நம்ம சபையில் என்னெல்லாம் சேர்க்கணும், என்னெல்லாம் எடுத்து போடணும், எதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் இருக்குதா? நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எண்ணம் வந்தால் மட்டும் போதாதுங்க, இந்த எண்ணம் கதறுதலாய் மாறணும். அப்படியே வந்தோம் போனோம் பார்த்தோம் அப்படி இல்லைங்க, இந்த எண்ணம் எனக்குள்ளே ஒரு கதறுதலாய் மாறணும். எல்லாத்தையும் பார்க்குறாரு, வீடு பாழாக கிடக்குது, நிறைய பேர் வந்து தன்னுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக போயிடுச்சு, நிறைய பேருடைய நிலைமையே மோசமாக போயிடுச்சு, ஸ்டேட்டஸை இழந்துட்டாங்க, அந்தஸ்தை இழந்துட்டாங்க. இது அவருடைய சொந்த ஜனங்களுக்கு நடக்குது. இப்போ ஒரு நம்ம ஊரில் ஒரு பெரிதவான ஒரு யுத்தம் வந்து எல்லாம் பாழாக கிடக்கும்போது ஆலயத்தையும் பிசாசை நாசம் பண்ணிட்டான், அதாவது சத்துரு நாசம் பண்ணிட்டான்னு வச்சுங்க. நம்ம எதை முக்கியமாக பார்ப்போம்? இன்னைக்கு யோசிங்க, எதை முக்கியமாக பார்ப்போம்? சுயநலம் உள்ள மனிதர்களாக நம்ம சொந்த வீட்டை பார்ப்போம், நம்ம சொந்த ஜனங்களை பார்ப்போம், அவங்கள பார்த்து என்ன பண்ணுவோம், இப்படி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். ஆசாப் எவ்வளோ இழந்திருந்தார், எவ்வளோ பாதிப்பு இருந்தது, எவ்வளோ பிரச்சனை இருந்தது அவருக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. அவர் ஆலயத்தை பார்த்து கதறார், ஆதங்கமாக இருக்கு. எங்கள் ஆலயத்தில் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் ஆலயத்தில் இது இல்லைன்னு என்னைக்காவது நீ வருத்தப்பட்டுக்கிறியா? நமக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. நம்ம வருமா, பாஸ்டர் ஏதோ சொல்கிறாரா, கேட்போமா, போயிடும். ஆனால் ஆசாப்புடைய மனசில் அவன் ஆலயத்தை பார்த்த உடனே ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க. நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணல, போன வாரம் கேட்டீங்களே, இந்த கார்விங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க, சித்திர வேலையெல்லாம் சத்துரு உடைச்சிட்டு இருக்கிறான். நிறைய நல்ல அழகாக ஒர்க் பண்ணி வச்சிருந்தா நாசம் ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இதை பார்த்த உடனே ஒவ்வொன்றையும் பார்த்து அவர் அழுகுறார். ஐயோ, எப்படிலாம் இதை வந்து சூப்பராக வச்சிருந்தோமே, இது நல்லா இருந்ததே, இப்படி இருந்ததே, இதை வந்து நாசம் பண்ணிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆதங்கம். தேவனுடைய ஆலயத்தை பற்றிய பக்தி, வைராக்கியம், தேவனுடைய ஊழியத்தின் மீது ஒரு பக்தி, வைராக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் ஆண்டவர் உன் மேல இன்னைக்கு அக்கினியை போடட்டும், கர்த்தர் உனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை கொண்டு வரட்டும். ஆசாப்பினுடைய ஆதங்கம், அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு மனசுல ஆலயத்தை பற்றி அவர் அப்படி கற்பனை பண்றாரு, ஆலயத்தை பற்றி யோசிக்கிறாரு. இதெல்லாம் ஆலயத்துக்கு வேணும், இதெல்லாம் சத்துரு கெடுத்துட்டான், இதெல்லாம் பிசாசு நாசம் பண்ணிட்டான். பிசாசுடைய வேலையே ஆலயத்தை கெடுப்பது. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கல, ரொம்ப அழகா அவர் வந்து ஆண்டவருக்கு முன்னால் அவர் கதறுகிற அந்த கதறுதலை கவனிங்க. அவர் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, யாருமே இது மேல அக்கறைப்படுற மாதிரி தெரியல. எல்லாருக்கும் என்னன்னா அவங்க சொந்த காரியத்தை பத்தி தான் கவலை. அப்ப எழுந்திர பண்ணும். எதுக்காக அப்படி சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும், நான் கேட்கறதுக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க, சத்துரு அனைத்தையும் கெடுத்து போடுறான். கெடுக்கிறவன் பிசாசுடைய வேலை, கெடுக்கிற வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. 4வது வசனம், உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். உள்ள என்ன பண்ணிட்டான்னா, இன்னைக்கு நம்ம கூட நீங்க வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க, அநேக வடநாடுகளில் தேவனுடைய ஆலயத்தில் போயிட்டு என்ன பண்றான்னா, அவன் காவி கொடியை நாட்டுறான். இது வந்து அப்பத்திலேருந்து நடக்குது பாருங்க. பிசாசுடைய வேலை ஆலயத்தை கெடுக்கணும். அவன் என்ன பண்றான், அநேக ஆலயங்கள், நீங்க வந்து நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்ய முடியலன்னு ஊழியக்காரங்க கதறாங்க.
கிறிஸ்மஸ் பொருட்கள்லாம் சேதப்படுத்துகிறாங்க, ஸ்டார் எல்லாம் பிடுங்கி போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிங்க, பிசாசுனுடைய வேலை அடையாளங்களை அழிப்பது. ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. ஐயோ ஆண்டவரே, இதில் அடையாளங்கள்லாம் அழிச்சிட்டான், அவன் அடையாளத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? அவன் அடையாளத்தை வச்சுட்டான். அப்புறம் சொல்றாரு, கோடாரிகளை ஓங்கி சோலைகளில் மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். தேவனுடைய அந்த மகத்துவமான சோலை வனமாகிய தேவனுடைய தோட்டம் இருந்தது பார்த்தீங்களா, அவருடைய சுத்திலும் இருந்த அந்த ஆலயத்துக்கு சுத்திலும் தோட்டம் இருந்தது, எல்லாத்தையும் நாசம் பண்றான். எல்லாத்தையும் அவனை பாராட்டுறாங்க, பேர் பெற்றவனானான். இப்பொழுது அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாச்சுகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரைமட்டம் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயங்களை சொல்லி தேசத்துள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம், பிசாசு தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற வேலையில இறங்கிட்டான். ஆனா அவனுடைய ஆலயங்கள்லாம் பிரம்மாண்டமா எழுப்பி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பிசாசு தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற வேலையில அவன் இறங்கிட்டான். 9 வசனத்தில் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை இதுவரைக்கும் என்று, தீர்க்கதரிசியும் இல்லை எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூசிப்பானோ. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆலயம் கூட 1 வருஷமா பாலா கிடந்ததுன்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்து யாருக்குமே உணர்வு வந்ததான்னு தெரியல. ஆனால் உணர்வு வந்தாலும் அதை நம்ம செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நான் பேச வந்தது கட்டிடத்தை கிடையாது. கட்டிடம் ஒரு மாதிரி. இந்த பில்டிங் இஸ் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். பிசாசு என்ன பண்றான்னா, சபையை கெடுக்கிற வேலையில இறங்கிட்டான். அவனுடைய வேலை இந்த சபையில தேவனுடைய பிள்ளைகளாக நாம ஒருமனப்பட்டு கூடுவதை அவன் விரும்புவது இல்லை. ஆசாப்புடைய ஜெபம் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறாரு? அந்த ஜெபமே அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. முதல் வசனத்தை நீங்க பொறுமையா வாசிங்க. அவர் என்னென்ன வார்த்தை பயன்படுத்துறார் பாருங்க. தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடுகிறீர், நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என்றென்றைக்கும் நீர் எங்களை ஏன் தள்ளிவிடுகிறீர்? இங்க சபைக்குள்ள என்ன இல்ல? ஒரு ஃபெலோஷிப் இல்ல, ஒற்றுமை இல்ல, ஒற்றுமையை கெடுத்துட்டான். சபைக்குள்ள அன்பு இல்ல, அன்பை கெடுத்துட்டான். சபைக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தத்தை கெடுத்துட்டான். ஸ்பிரிச்சுவலா பாருங்க, கட்டிடம் சரி சீர்படுத்திட்டோம், கொஞ்சம் பணம் செலவு பண்ணோம், கொஞ்சம் மக்கள் எல்லாம் உதவி செய்தாங்க, சீர்படுத்திட்டோம். ஸ்பிரிச்சுவலா உள்ள பாருங்க, சபையை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான். இங்க நமக்கு இருந்த அடையாளத்தை காணோம். இங்க வொர்ஷிப் அப்படி இருக்கணும். வொர்ஷிப்னா வொர்ஷிப் அப்படி எழுப்பி எல்லாரும் ஆராதிக்கும் போது பிசாசு என்ன பண்றான்? பயங்கரமா அந்த ஆராதனையை கெடுக்கிறதுக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா மாம்சத்துக்குரியவர்களா மாத்துறான். அவங்க மைண்டை கரெக்ட் பண்றான். நிறைய பேருடைய மனசு கெட்டு போயிருக்குது. வொர்ஷிப்புக்கு ஒரு 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 முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, ஆராதனைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, ஒரு ஐக்கியமாய் ஒன்றாய் நாம் சேருவது இல்லை, ஒரு ஒரு உணர்வோடு நாம் சேருவது இல்லை, ஒரு ஒற்றுமையோடு சேருவது இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த சபைக்குள்ள பிரிவினை இருக்குது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் தான் இங்க எல்லாம், நான் தான் இங்க மிக முக்கியமான ஆள், என்னை மீறி யாரும் இங்க வந்துட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப தவறுங்க. சாத்தான் கெடுக்கிறான், உள்ள பூந்து ஒவ்வொருத்தரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். கட்டிடத்தை சீர்படுத்திடலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சபை என்பது கட்டிடம் அல்ல. சபை கூடுகிற இடம்தான் கட்டிடம். நாம் தான் உண்மையான சபை. பிசாசுடைய வேலை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஐக்கியத்தையும் கெடுப்பது. நீங்க ஒற்றுமையா ஆண்டவருக்காக எழும்புவதை அவன் விரும்புவது கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு சுயத்தை அவன் ஏற்படுத்தி விடுகிறான். இதை ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தில் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்க.
இங்க ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவர்களை காணோம். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவர்களை காணோம். உற்சாகமா ஆண்டவரை பத்தி பேசுறவங்களை காணோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை காணோம். ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறவர்களை காணோம். எல்லாரையும் கெடுக்கிற வேலை பிசாசுடைய வேலை. ஆசாப் இதை பார்த்துட்டு அவர் அமைதியா இல்ல. அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இதே நிலையில எங்களை விட்டுருவீங்களோ? இப்படியே இந்த சபை இருக்குமோ? தேவனே, நீர் ஏன் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடுகிறீர்? நாங்க இப்படியே ஒற்றுமை இல்லாம மனக்கசப்போடும் பிரிவினையோடும் பகையோடும் விரோதத்தோடும் இங்க ஒரு 100 பேர் இருந்தா 100 பேரும் 100 விதமா இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உன்னை கெடுத்தது யாரு? உனக்குள்ள ஏன் ஒரு ஒற்றுமை இல்லை? உனக்குள்ள ஏன் ஒரு ஐக்கியம் இல்லை? உனக்குள்ள ஏன் ஒரு பரிசுத்தமான எண்ணம் இல்லை? உனக்குள்ள ஏன் ஒரு வைராக்கியம் இல்லை? அன்னைக்கு எப்படி கட்டிடத்தை கெடுத்தானோ அது மாதிரி இன்னைக்கு உள்ள போந்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் கெடுக்கிறான். மாம்ச இச்சையினால கெடுக்கிறான், பெருமையினால கெடுக்கிறான். ஒவ்வொருக்குள்ளும் ஏதோ ஒன்று வந்துருது. இதை பார்த்த பரிசுத்தவானுடைய நிலை என்னங்க? இதை தேவனுடைய பிள்ளைங்க பார்க்கிறோம். சபை உள்ள எப்படி கிடக்குது பாருங்க. மேல கட்டிடத்தை சூப்பர் ஆக்கிட்டோம். இதெல்லாம் பெயிண்ட் உறிஞ்சிருந்தோம், அந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு புது பெயிண்ட் போட்டோம். அழகா பெயிண்ட், வேற பெயிண்ட், அப்புறம் ஒரு மாதிரி இருந்தது எடுத்துட்டு எல்லாம் ஒற்றை அடிச்சோம். குப்பை எவ்வளவு இருந்தது தெரியுமா? அவ்வளவு குப்பை இருந்தது. எதெல்லாம் சீர்கெட்டு போயிருந்ததோ அதையெல்லாம் சீர்படுத்திட்டோம், சூப்பர் ஆக்கிட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பில்டிங் ஓகே, பில்டிங் சூப்பர் ஆயிடுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள சபையில இருக்கக்கூடிய நம்மள பிசாசுக்கு எடுத்துட்டு இருக்கிறானே. நமக்குள்ள பகையும் நமக்குள்ள விரோதம் இல்ல, ஒருத்தர் மூஞ்ச பார்த்து சந்தோஷமா இல்ல. ஆவியானவர் வந்து இங்க கிரியை செய்யணும்னா, பரிசுத்தாவியானவர் இங்க வந்து செயல்படணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம எல்லோரும் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும். நீ நான் அந்த ஒரு பாகுபாடு இங்க இருக்கக்கூடாது. நீ பெரியவனா நான் பெரியவனா இருக்கக்கூடாது. இந்த ஐக்கியத்தை கெடுக்கிறது பிசாசுடைய வேலை. நம்ம சபை எப்படி எங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? I'm asking you church, சபையை உங்களை பார்த்து கேட்கிறேன். நம்ம சபை எங்கெல்லாம் சரியில்லை, எங்கெல்லாம் பிசாசு கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், யாரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான்? சில பேருக்குள்ள சுயத்தை கொடுத்துட்டான், கெடுக்கிறான் உள்ள. சில பேருக்குள்ள பெருமையை கொடுத்துட்டான். சில பேருக்குள்ள அன்பே கிடையாது. சபை இப்படி இருக்கிறதுக்கு தேவன் உண்டாக்கல. ஒற்றுமை கிடையாது, ஐக்கியம் கிடையாது. எப்படா யாரை பிரிக்கலாம், எப்படா யாரை பத்தி கோல் மூட்டலாம், இதைத்தான் பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். நாங்கள் பரிசுத்த கூட்டமாக எழும்ப வேண்டும், நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று எழும்ப வேண்டும், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா எழும்பணும். 1000 பிரிவினை இருக்குது, பார்க்குறீங்களா? எங்கெல்லாம் பாழா இருக்குது. இப்போ நம்ம பில்டிங்கை பார்க்கும்போது தெரியுது, ஐயோ அங்கே பாருங்க பெயிண்ட் ஊற்றி இருக்குதுங்க, அதை சுரண்டி எடுக்கணும்னு நமக்கு தெரியுது. ஓ இங்கெல்லாம் பெயிண்ட் சிந்தி இருக்குது, ஓ இங்கெல்லாம் சரியில்லை, இதை சரி பண்ணணும்னு தெரியுது. ஸ்பிரிச்சுவலாக பாருங்க எங்கெல்லாம் சரியில்லை. நான் எங்கே சரியில்லை? இப்போ ஆசாப் இதை பார்க்கிறார், இந்த பாதிப்பை பார்க்கிறார், இந்த பாழான நிலையை பார்க்கிறார். பாழான நிலையை பார்த்துட்டு கதறுகிறார். அவர் வேதனைப்பட்டு சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி, உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? ஏன் இப்படி விட்டுட்டீங்க? ஹலோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் இப்படியே விட்டுட்டார் நம்மள? ஒரு ஸ்பிரிச்சுவலா இல்லையே, நம்ம ஆவிக்குரியவர்களா இல்லையே, மாம்சத்துக்குரியவர்களாகவும் என்னெல்லாம் இருக்குது? பிரிவினை இருக்குது, கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, எல்லா காரியமும் இருக்குது, பெருமை இருக்குது, அசுத்தமான எண்ணம் இருக்குது. ஆராதனையில் வந்து நிற்கிறோம், ஒழுங்கு இல்லாமல் நிற்கிறோம். ஆராதனையில் ஒரு பரிசுத்த சிந்தையோடு பயபக்தி இல்லை, பயபக்தி போச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கிருந்து பயபக்தியை காணுமே, இங்கிருந்து பரிசுத்தத்தை காணுமே, இங்கிருந்து அன்பின் ஐக்கியத்தை காணுமே. இப்போ நல்லா கவனிங்க, இந்த புல்பிட்டு காணணும்னா நமக்கு தெரியுங்க, இந்த புல்பிட்டு காணணும் தெரியும். இங்க அன்பு காணுமே தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் கெடுக்கிறான் பிசாசு.
ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வந்து சபையை இப்படி இருக்க உண்டாக்கல. நான் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தோட நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய பாழான நிலை ஒழியட்டும். இனி சபையில அன்பு உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும். சபையில ஒரு பெரிய ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பட்டும், ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை கர்த்தர் எழுப்பட்டும், குணமாக்கும் வரங்களை கர்த்தர் எழுப்பட்டும். ஹalleluya! விசுவாசம் நிறைந்த மக்களை கர்த்தர் எழுப்பட்டும். ஆண்டவருக்காக இன்னைக்கு எப்படி எழுந்துட்டாங்கன்னா, நீ என்ன பிராண்ட் சட்டை வாங்கிக்கிற, நீ எங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கின, நீ இந்த காஸ்டியூம் எங்க வாங்கின, இப்படி கேட்கறவங்களா பிசாசு மாத்தி விட்டான். உள்ள வரும்போதே ஆராதனைனா அங்கே வந்து பரிசுத்தம் இருக்கணும், அங்கே வந்து ஒரு ஒருமனம் இருக்கணும், அங்கே தேவனுடைய பிரசன்னம் வரணும், அங்கே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடணும், அங்கே ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், அங்கே ஜனங்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலையாகணும். இந்த சபை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்குள்ள உணர்வு வந்து, ஏன்னா சோபன் பாலையாவும் பல முறை அறிவிச்சார், இந்த சபை பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது, இதை வந்து மேலே ரெனிவேட் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு கட்டிடம் பாழாய் கிடக்கிறது, உதவி செய்யுங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார். யாருக்காவது சூடு சுரணை உணர்வு வந்ததா? வரலை. ஏன் வரல? இது நான் ஏன் பண்ணணும்னு அப்படி நினச்சிட்டோம், இது ஏன் நமக்குன்னு. ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரும்பொழுதுதான் ஆசாப்ப மாதிரி நம்ம கதற முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட உணர்வு வந்ததுனால நீ துட்டு கொடுன்னு உன்னை கேட்கறதுக்காக இதை சொல்லலை. அப்படி நினச்சேன்னா நீ தப்பாக நினைக்கிறேன்னு அர்த்தம். ஓ, பாஸ்டர் வந்து நம்மளுக்கு ஏன் உணர்வு வந்துதான்னு கேட்குறாரு, காசு கொடுக்கணும்னு கேட்குறாரா? நல்லா புரிஞ்சுங்க, அது இல்லைங்க. ஆசை பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த ஜனங்கள் ரொம்ப நிறைய இழந்துட்டாங்க, ஸ்டேட்டஸ்லாம் இழந்து போச்சு, எல்லாம் நிறைய பாழா போச்சு, அதை பார்க்கல அவர். ஆலயம் பாழா போய் கிடக்குது, ஆலயத்தில் இருந்தக்கூடிய பர்டிகுலர் திங்ஸ்லாம் காணும், ஆலயம் டேமேஜ் ஆகிருக்குது. இதை பார்த்து அவர் என்ன பண்ணுகிறார், உள்ளுக்குள்ள நம்ம போய் அந்த சபையை கட்டுவோன்னு சொல்லி எழும்பலங்க. இந்த சபைக்கு நம்ம வந்து நிறைய பணம் கொடுப்போம் அப்படி எழும்பல. முதல்ல அவர் பண்ணது ஜெபம். யாராவது இந்த சபையினுடைய பாழான நிலையை பார்த்து ஜெபிக்கிறீர்களா? ஆசாபை போல ஜெபித்து இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம சபை நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றும் இல்லை, இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நான் கட்டிடத்தை பேசல, அதுதான் உங்களுக்கு நான் படுத்த விரும்புகிறேன். ஸ்பிரிச்சுவலா நம்ம சபையை பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில நம்ம நிலையை பாருங்க, நம்ம எப்படி ஒரு அன்பா இருக்கிறோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்குதா? ஐக்கியமா இருக்கிறியா? ஜெப ஆவி உனக்குள்ள இருக்குதா? உனக்குள்ள விசுவாச வரம் கிரியை செய்கிறதா? உனக்கு ஆண்டவர் என்ன வந்து தீர்க்கதரிசியா பயன்படுத்தணும்னு விரும்புறியா? கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். எப்படி ஆகிட்டான்னா, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வா சர்ச்சுக்குன்னு ஆகிட்டான். வெறும் ட்ரெஸ் போட்டால் போதாதுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, அது ஓகே. ஸ்பிரிச்சுவலாக நம்ம நிலைமையை பாருங்க, ஆவிக்குரிய நிலையில என்னெல்லாம் பாழாய் கிடக்கிறது, வொர்ஷிப் எப்படி இருக்குது, ஆராதனை எப்படி இருக்குது, ஜனங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்குது, ஐக்கியம் எப்படி இருக்குது, ஒற்றுமை எப்படி இருக்குது. பிசாசுனுடைய வேலை கெடுக்கிற வேலை, உள்ள பூந்து எல்லாருக்குள்ளையும் பகையை கொடுத்து, பிரிவினையை கொடுத்து, சுயத்தை கொடுத்து, நான் என்கிற அந்த ஒரு கர்வத்தை கொடுத்து அழித்து கொண்டிருக்கிறான் உள்ளே. அதனால ஆண்டவர் உள்ள வந்து இறங்கி வேலை செய்ய முடியல, தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியல, சபை பாழாய் கிடக்கிறது, ஆவிக்குரிய ரீதியில சபை கெட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்துட்டு எப்படி ஜெபம் பண்றாரு அவரு, ஆண்டவரே நீங்க இப்படியே இந்த சபையை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். இப்ப நம்ம சபை இப்படியே இருக்குமா? நம்முடைய ஊழியம் இப்படியே இருக்கணுமா? இல்ல, நம்முடைய சபை 2026 வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும். பெரும் வளர்ச்சி தேவை. என்னென்ன இந்த சபைக்கு வேணுமோ அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்பிரிச்சுவலா உள்ள சரியாயிடுச்சுன்னா தேவைகள்லாம் வந்துடுங்க, எல்லாம் தானா வரும். அப்போ நமக்குள்ள இருக்கிற நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க அவரு, அவருடைய ஜெபத்தை கவனிங்க. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும், இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவரே, இதனுடைய பேரே ஆண்டவர் வந்து இந்த சங்கீதத்தில் இதனுடைய பேரே ஆண்டவரே எங்களை நினைத்தரணும். என்ன சொல், அதனுடைய மெயின் பாயிண்ட் என்னங்க, எங்களை நினைச்சரணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த FGCC சபையில் இருக்கிற எங்களை என்ன பண்ணுங்க,
நினைத்தரலும். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். இனி வரும் நாட்கள்ல சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. உள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னா மேலே எல்லாமே சரியாயிடும். எல்லாருக்குள்ள வைராக்கியம் வந்துடும். எல்லாரும் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பராயிடும். அப்போ உள்ளுக்குள்ள சரியாகணும். அப்போ ஆசாப்புடைய ஜெபம் என்ன? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையை. முதல்ல இந்த சபையா என்ன சபைங்க இது? இந்த சபை என்ன சபை? FGCC சபை, FGCCI. இது யாருடைய சபை? பூர்வ காலத்தில் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை, அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆண்டவரே, இந்த சபையை நினைத்தருளும். இங்க இருக்கக்கூடிய சபை மக்களை நினைத்தருளும். வந்தோமா, கொண்டாடுறோமா, ஏதோ பார்த்தோமா போனோமான்னு இல்லைங்க. ஒவ்வொரு குறையும் பாருங்க. யாரெல்லாம் பெருமையா இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் கர்வமா இருக்கிறாங்க அவங்கள ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பாருங்க ஆண்டவரே, இப்படி பாழாயின்னு இருக்குது, யாருமே சரியாகல, எல்லாம் பெருமையில் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ள கசப்பு வச்சுக்கிறாங்க, சமாதானம் இல்லை, எல்லாருக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது, எல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. நம்ம சபையில ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்குதுங்க? நம்ம ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குது? எங்க ஆண்டவர் நம்முடைய நிலையை பார்த்தாருன்னா, நான் எப்படி கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லுவாரா, இல்ல உனக்குள்ள குறை இருக்குன்னு சொல்லுவாரா? மேல சரி பண்ணிட்டோம், சும்மா முழு மூச்சோட இறங்கணும். நிறைய பேர் வந்தீங்க, ஒன்றுபட்டோம், சரி ஆயிடுச்சு ஓரளவு, இன்னொன்று கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்பிரிச்சுவலா சரியில்லை. யார் சரிப்பட போறது? யார் எழும்ப போறது? ஆசாப்ப மாதிரி யார் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போறது? ஆண்டவரே, கட்டிடம் மட்டும் டாப் சூப்பரு, ஆனா உள்ள எல்லாம் பாழா கிடக்குது. ஆண்டவரே, நான் சொல்றேன், வாலிப பெண்கள் ஐக்கியம் எப்படி இருக்குதுங்க? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஒன்னா இருக்கிறீங்களா? யாரையாவது ஒருத்தரை சிலும்சம் பண்ணி பிசாசுக்கு எடுத்துடுறான், அந்த ஐக்கியமே கெட்டு போகுது. வாலிப ஆண்கள் ஐக்கியம் அதையும் கெடுத்துடுறான், சகோதரிகள் ஐக்கியம் அதையும் கெடுத்துடுறான். மென்ஸ் ஃபெலோஷிப் சில பேர் பல குறைகளை சொல்றாங்க, அது சரியில்லை பிரதர், அது சரியில்லை. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, எதெல்லாம் சரியில்லையோ சரியில்லாதவங்க சரி பண்ணீங்க. சரியில்லாதவங்க பார்க்குறீங்கன்னா ஆசாப்பா மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை பூர்வ காலத்தில் நீர் சம்பாதித்த சபை. ராபின் சொல்லுங்க. அவர் என்னென்ன பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. முதல்ல சொல்றாரு, ஆண்டவரே, இது நீர் சம்பாதித்த சபை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு? இது முதல்ல இது நீர் சம்பாதித்த சபை, இரண்டாவது இது பூர்வ காலத்து சபை. உண்மையாவே நம்ம சபை பழைய காலத்து சபை, அந்த காலத்துல இருந்து இருக்குது, 1936 இருந்து இருக்குது. அது சொல்ற பாருங்க, பழைய காலத்து சபை. இது பூர்வ காலத்து சபை. இன்னொன்னு அவர் சம்பாதித்த சபை. முதல்ல இது ஓல்டு சர்ச், இரண்டாவது இது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட சபை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்புறம் பாருங்க, நீர் மீட்டு கொண்ட, அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. நீர் மீட்டு கொண்ட, இது அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. என்ன கையை தட்ட மாட்டேன்றீங்களே? எல்லாம் உற்சாகமா தட்டுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சபை பழைய காலத்து சபை, நம்ம சபை அவர் சம்பாதித்த சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீர் அவர் மீட்டு கொண்ட சபை. 3 விஷயம் சொல்லி இருக்கிற. முதல்ல பழைய சர்ச்சு, ஓல்டு சர்ச், பூர்வ காலத்து சபை. இரண்டாவது அவர் சம்பாதித்த சபை. மூணாவது அவர் மீட்டு கொண்ட சபை. ஜெபம் பண்ணும்போது இவ்வளவு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இது அந்த காலத்து சபை ஆண்டவரே, நீங்க உங்க சபை ஆண்டவரே, நீர் மீட்டு கொண்ட சபை ஆண்டவரே. எல்லா கையை வைத்து சொல்லுங்கப்பா. அப்பா பார்த்து உண்மையான இருதயத்தோடு சொல்லு பார்க்கலாப்பா. இது பழைய சபை ஆண்டவரே, இது நீர் மீட்டு கொண்ட சபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது உம்மால் சம்பாதிக்கப்பட்ட சபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுத்துவோமா? பூர்வ காலத்து சபை, சம்பாதித்த சபை, மீட்டு கொண்ட சபை. ஆமென் சொல்லுங்க. உள்ள இருக்கிற நாம யாரு? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க யாருங்க? எல்லாம் என்ன கவனி, நீங்க யாரு? முகத்தை பார்த்து கேளுங்க, நீங்க யாரு? உள்ள இருக்கிற நாங்க உங்களுடைய சுதந்திரம், உமது சுதந்திரமான ஜனங்கள். நாங்க உமக்கு சொந்தமான ஜனங்கள்.
எங்களுக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, எங்களுக்குள்ள பகை வரக்கூடாது, எங்களுக்குள்ள வேறுபாடு வரக்கூடாது, எங்களுக்குள்ள கசப்பு வரக்கூடாது, எங்களுடைய பரிசுத்தம் கெட்டு போக கூடாது. ஏன்னா பழைய கால சபை, நீங்க மீட்டு கொண்ட சபை, நீங்க சம்பாதித்த சபை, இது உங்க சபை. இங்க பகை இருக்கக்கூடாது, இங்க கசப்பு இருக்கக்கூடாது, இங்க பிரிவினை இருக்கக்கூடாது, இங்க வேறுபாடு இருக்கக்கூடாது. புது வருஷத்துக்குள்ள போகும்போது புதிய மனுஷனா நம்ம போனோம், ஒரு புதிய நோக்கத்தோடு போனோம், ஒரு புதிய மனிதனாய் புதிய பலத்தோடு போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்புறம் என்னென்ன சொல்றாரு பாருங்க, இது இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களுடைய சுதந்திரம், நம்ம எல்லாம் உங்களுடைய சுதந்திரம். மூன்றாவது, இந்த இடத்துல நீர் வாசமாயிருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை கவனிங்க. நீர் வாசமாய் இருக்கிற சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் இங்கே வாசமாய் இருக்கிறார். நம்ம கூடி வரும்போது யார் நம்ம மத்தியில் வருவது? எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவர் இங்கே வாசமாய் இருக்கிறார். நான் வரும்போதெல்லாம் அவர் வருகிறார். இப்ப ஆண்டவர் விலகி முகத்தை திருப்பிக்கிட்டாரு. ஏன்னா யாருமே சரியில்லை, எல்லாம் பெருமையில் இருக்கிறாங்க, கசப்பில் இருக்காங்க, வைராக்கியத்தில் இருக்கிறாங்க, கருத்து வேறுபாடில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க காரியம் நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க. இந்த நிலை மாறணும்னு ஆண்டவர் பாழா போயிருக்குது. சத்துரு பரிசுத்த ஸ்தலத்தை அனைத்தையும் கெடுத்து இருக்கிறான். ஜாக்கிரதை, நீ சபைக்கு தூண் மாறி உன் மேல ஆண்டவர் சித்திரம் வரைஞ்சிருக்கிறாரு, நல்லா செதுக்கி வச்சிருக்கிறார். நீ சித்தரிக்கப்பட்ட தூண். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் சித்தரிக்கப்பட்ட தூண். இப்போ ஆசாப் என்ன ஜெபம் பண்றாரு? சித்திரத்தை எல்லாம் பிசாசு சேதப்படுத்திட்டான்றார். கவனிங்க, உம்முடைய சத்துருக்கள் 4ஆம் வசனம், 6ஆம் வசனம். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சுகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சபையில் நீ ஒரு தூண் மாதிரி. இந்த தூண்ல ஆண்டவர் நிறைய சித்திரெல்லாம் செதுக்கி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு என்ன பண்றான்? ஏதோ ஒன்றை பயன்படுத்தி அதை கெடுக்கிறான், அஸ்திபாரம் அசைய பண்ணுகிறான். இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள தேவை அன்பு, நமக்கு தேவை ஐக்கியம், நமக்குள்ள தேவை ஒற்றுமை, ஒன்றுபட்டு எழும்பணும். ஒரு காரியம்னா கர்த்தருக்காக இங்க ஒரு வைராக்கியம் எழும்பணும். மென்ஸ் ஃபெலோஷிப் வைராக்கியம் வரணும், விமென்ஸ் ஃபெலோஷிப் வைராக்கியம் வரணும், சகோதரர்கள் வாலிப பிள்ளைகளுடைய ஐக்கியம் வைராக்கியம் வரணும், ஒவ்வொருவருக்கும் வைராக்கியம் வரணும். நான் போனாதான் அங்க கர்த்தர் மகிமைப்படுவாரு. பிசாசு என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய சபையை கெடுக்க நான் விட மாட்டேன். ஏன் மூலம் அங்க எழுப்புதல் வருவதற்கு நான் என்ன பிசாசு தடை பண்ண விட மாட்டேன். ஆசாப்பினுடைய ஜெபம் என்ன அழகான ஜெபம் பாருங்க. ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்றாரு. நீங்க நினைத்தருளும் ஆண்டவரே, நீங்க நினைத்தருளும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2025ஆம் வருஷத்தினுடைய இந்த கடைசி நாட்கள்ல நமக்குள்ள ஒரு நமக்குள்ள ஒரு கவனம் தேவை. எங்கெல்லாம் சர்ச்சு கெட்டு போயிருக்குது, யாரெல்லாம் சரியில்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சர்ச்சில் யாரெல்லாம் சரியில்லை, என்னென்ன தப்பு பண்றாங்க? பாஸ்டர், நான் உங்ககிட்ட தனியாக சொல்றேன், நீ என்கிட்ட சொல்லாத, அப்பா கிட்ட போயிடு. ஒரு ஆள் சரியில்லைன்னா சில பேர் சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர் நிறா இருக்கிறீங்க, இங்க யாரோ ஒருத்தர் சரியில்லை. சில பேர் சொல்றாங்க, அந்த சர்ச்சில் போனா இதுதான் பண்ணுவாங்க, இவங்க தான் பெருசா நிற்பாங்கன்றாங்க. பாருங்க நம்ம சபை எங்க கெட்டு போயிருக்குதுன்னு, எங்க பாழாய் போயிருக்கிறது, எங்க பிசாசு டேமேஜ் பண்ணி இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆசாப்பு போல, ஆசாப் தான் வீடு கெட்டு போச்ச பார்க்கல, தன் ஜனங்கள் கெட்டு போயிருக்காங்க பார்க்கல, தன் சொத்தை எழுந்துட்டாங்க அதை பார்க்கல, சபை கெட்டு போயிருக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இந்த FGCC சர்ச்சை எப்படி இருக்கு? நாங்க யாரும் பேச மாட்டேன்றீங்க. இப்ப கேமரா கொஞ்சம் திருப்பிக்குப்பா, நான் அப்படியே மைக் எடுத்துட்டு கீழே வரேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹலோ, கவனிங்க. நம்முடைய சபை என்ன நிலையில் இருக்கிறது?
நம்ம சபை என்ன நிலையில இருக்கிறது? நாம என்ன நிலையில இருக்கிறோம்? நம்ம சபையினுடைய தரம் என்ன? நம்முடைய தரம் எப்படி இருக்கிறது? கட்டிடம் சூப்பர் ஆயிடுச்சுங்க, அப்படியே முழு மூச்சா இறங்கணும். யாரோ ஒருத்தருக்கு பாரம் கொடுத்தாரு ஆண்டவர், யாரோ ஒருத்தர் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாரு, யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, சில பேர்லாம் எனக்கு நான் கம்முன்னு இருந்தீங்க. பட் someone is raised here. யாரோ ஒரு சில பேரை கர்த்தர் இங்க எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்தில் நீ மௌனமா இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்வது போல இந்த காலம் மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல. நம்முடைய ஆலயம் வளரணும், நம்முடைய ஊழியம் வளரணும், இங்க அநேகர் வந்து விடுதலையாக்கப்படணும், அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், பரிசுத்தம் அடையணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையை கெடுக்கிறது எது? கவனிச்சு பாருங்க. எது கெட்டு போயிருக்குது? யார் சரியில்லை? என்னென்ன இங்க நடக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இங்க என்ன நடக்குது தெரியுமா உனக்கு? இங்க யார் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? எப்படி நடந்துக்கிறாங்க? யாராவது பக்கத்தில் வந்து உக்காந்துட்டானா மூஞ்ச காட்டுறோம். அவங்க கெட்டு போறதுக்கு நீ காரணமா இருக்காது. பிசாசுடைய வேலை என்ன வேலை? கெடுக்கிற வேலை. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் எல்லாத்தையும் கெடுக்கணும், உன்னை கெடுக்கணும். பிசாசுடைய நோக்கம் உன்னை கெடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன்னை கெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருமா. உனக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வந்து வச்சிருவான். அல்லேலூயா. உனக்குள்ள கொஞ்சம் அப்படியே கசப்பை வச்சிருவான். ஐயோ, அது மூஞ்சிலேயே முழிக்க கூடாது சனியே அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பான். இது தேவையில்லை நமக்கு. we are not the worldly people, we are not the fleshly man. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் உலகத்தான் அல்ல. நான் அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டவன், நான் அவருடைய சபை, நான் அவருக்கு சொந்தமானவன். ஹalleluya. சும்மா வந்து போனே இட்ஸ் நாட் a religious church. இது ஒரு மத சபை அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய சபை. இங்கே ஆவியில நிறைந்து தொழுது கொள்ளுகிற கர்த்தருக்கு தேவை. இங்கே உண்மையோடு தொழுது கொள்ளுகிற கர்த்தருக்கு தேவை. இங்கே ஊக்கத்தோடு தேவை, ஆராதனையோடு தேவை. அப்படியே ஃப்ளஷ்லயே வருது, மாம்சத்திலே வருது. யார் கெட்டு போறாங்க, யார் என்ன பண்றாங்க, யாருக்கு அக்கறை இல்லை. நான் சொல்ற பாருங்க, எழுப்புங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆசாப்பா போல. யாராவது சபையில யாருக்காவது இடரலா இருந்து யாராவது இந்த சபையினுடைய மேன்மையை கெடுப்பார்களானால் நான் சொல்லுகிறேன், நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுத்து போடுவார். ஆலயத்து மேல ஒரு பாரம் வரணும். வெறும் கட்டடத்து மேல நான் பேசல, உங்க ஸ்பிரிச்சுவல் நிலையை பாருங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உன் வர்ஷிப் எப்படி இருக்குன்னு கேளுங்க. how you worship the Lord. மேல இருந்து வர்ஷிப் லீட் பண்றவங்க வர்ஷிப் பண்றாங்க, அப்படியே எனக்கு என்ன சில பேர் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. கெட்டு போயிருக்கிறத பார்க்குறீங்களா? சபை ஆவியானவர் அப்படியே மூவ் பண்ண விரும்புகிறாரு. அப்படியே ஆவியானவர் ஒவ்வொரு அபிஷேகிக்க விரும்புகிறார். அந்நிய பாஷை வரத்தோடு வரங்களோடு தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இங்கே கிரியை செய்யாதபடிக்கு பிசாசு நிறைய விஷயத்தை இங்கே கெடுத்து கொண்டிருக்கிறார். அது என்னன்னா ஃபெலோஷிப், ஐக்கியமே இல்லை, ஒரு அக்கறை கிடையாது, ஒரு பாரம் கிடையாது. இனி வரக்கூடிய 2026 வருடத்தில் சபை வீறு கொண்டு எழும்ப வேண்டும். ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிறார்னு ஜனங்க அறியணும். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணோம். எல்லா கைகளை வச்சு சொல்லுமா, ஆண்டவரே ரொம்ப நாளா அப்படியே இருக்குது ஆண்டவரே. இங்க தீர்க்க தரிசனம் வரவில்லை, இங்க ஒரு அபிஷேகம் இல்லை, இங்க ஒரு குணமாக்கும் வரம் கிரியை செய்யறது இல்லை. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலத்துல உங்களுடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுங்க ஆண்டவரே. இந்த இடத்துக்குள்ள நீங்க அசைவாடு சர்ச். இது வந்தோம் போனோன்றதுக்கு ஒரு மத கூடாரம் அல்ல. இது ஒரு மத கூடாரம் அல்ல. பிரம்மாண்டமான மத கூடாரங்கள் நமக்கு வெளியில இருக்கிறது. நல்லா பயங்கரமா இருக்கும், சபை பெருசா இருக்கும். மத கூடாரங்கள் போவாங்க, ஜனங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ஆனா இது தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இது பூர்வ காலத்து சபை, இது அவர் மீட்டு கொண்ட சபை, இது அவருடைய சுதந்திரம். நீங்கள் அவருடைய சுதந்திரமான ஜனங்கள். ஓ ஹalleluya. கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக.
ஓ ரபா ஷாந்தா ரபா ரியாலா கரபா. ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள இந்த காலங்களில் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இனி இந்த சபை இந்த நிலையிலேயே நல்லா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் இந்த சபை பாழான நிலையில இருந்திருக்கலாம். ஒரு காலத்தில் இந்த சபையில சில காரியங்கள் கெட்டு போயிருக்கலாம். அப்படி இருக்கிறதுனால இந்த சபை அழிந்து போகும் நினைக்காத. என்னுடைய சபை இது, நான் மீட்டுக் கொண்ட சபை இது, என்னுடைய இரத்தத்தால் வாங்கப்பட்ட சபை இது. இந்த சபையை சத்துரு அழிக்க நான் விடமாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. இந்த சபைக்குள்ளே நிச்சயமாய் நான் எழுந்தருள்வேன். இந்த சபையிலே என்னுடைய செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் கிரியை செய்கிற இடமா இந்த சபை இருக்கும். ஹalleluya. ஆனா நாம் ஆசாப்பை போல கதற வேண்டியதா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பாருங்க, யாராவது சரியில்லைன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. பெருமையாக பண்றாங்க, கொஞ்சம் கசப்பா நடந்து கொள்கிறாங்க. இங்கே ஒரு பிரிவினை ஆவி இருக்கிறது. இங்க யாரும் ஒன்று சேர விட மாட்டேங்கிறாங்க. இங்க ஒரு பெரிய ஃபெலோஷிப்பே இல்லாம கதற வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கட்டிடம் சீரழிவு, கட்டிடம் சரிப்படுத்துறது ஸ்பிரிச்சுவலா உள்ள பாருங்க, பயங்கரமா பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான். இதை உங்களால பார்க்க முடிகிறதா கர்த்தருடைய பிள்ளைகளே? உங்க நிலைமை என்ன, எப்படி இருக்கிறது? உங்க நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்க எங்க வீக்கா இருக்கிறீங்க? வேர் யூ ஆர் வெரி வீக். எங்க உங்க ஜெபாவி குறைந்து இருக்கிறது? எங்கே நீங்க ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்றது நேரம் குறைந்து போயிருக்கிறது? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலத்தில் உம்முடைய பாதங்களை நீர் எழுந்திர பண்ணும். ஹalleluya. ஒரு கதறுதல் நமக்குள்ள, ஒரு பெரிய கதறுதல். தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய நாமம் இங்க மகிமைப்படாம இருக்குதே. இங்க தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணுமே, இங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே, இங்க ஜனங்கள் விடுதலையாக்கப்படணுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்ய போகிறார். அப்படி கதறுதல் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம ஆசாப்பை போல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் சொல்றேன் பாருங்க, 2026 ஒரு பெரிய அற்புதத்தின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். You will know. அவர் நம்மை நடத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் இங்க வரணும், ஆண்டவருடைய பிரசன்னம் வரணும். ஆண்டவர் வராம இருக்கிறதுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இது உள்ள உலாவி வருவதற்கு நீ எந்த விதத்திலும் தடையா இருக்காது. எனக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குது. ஒன்று, அவர் வருவதற்கு நான் தடையா இருந்தேன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தடையா இருந்தா இந்த ஆலயத்துக்கு நீ தேவையே இல்லை. ஏன்னா உன்னை விட அவர் தான் எனக்கு முக்கியம். இங்க அவர் வரத்துக்கு நீ தடையா இருந்தா நீ போயிடு, அவர் வரட்டும். கையத்தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உள்ளே வருவதற்கு நீ ஒரு முட்டுக்கட்டை போட்டேனா, தயவு செய்து சொல், பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், நீ முட்டுக்கட்டையா இருந்தா நீ போயிடு, உன்னை விட அவர் தான் முக்கியம். அப்பா வருவதற்கு நீ இடரலா இருக்கிறியா? இங்க ஆண்டவர் செயல்படுவதற்கு நீ தடையா இருக்கிறியா? தயவு செய்து நீ போயிடு, நீ வானா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்கள போய் நீங்க வானான்னு சொல்லிட்டீங்களே, வரவானான்னு சொல்லிட்டீங்களே. நான் பாருங்க, இப்ப நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் உள்ள கிரியை செய்யறதுக்கு, அவர் உள்ள வருவதற்கு நீ தடையா இருந்தா, எனக்கு ஆவியானவர் தான் முக்கியம், அவர் வரட்டும், நீ போயிடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும், ஆசாப்பை போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆவியானவர் இங்க கிரியை செய்யறதுக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது? எனக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, எனக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, எனக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது. இங்க பாகுபாடு, இங்க பிரிவினை, சுயம், இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம், அவர் சம்பாதித்த ஆலயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது தாத்தா சர்ச் இல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தாத்தா சர்ச். தாத்தா சர்ச் இல்லப்பா, எங்க தாத்தாவை உண்டாக்குன பெரிய தேவனுடைய சபை இது. ஹalleluya. அவர் ரத்தத்தால வாங்கப்பட்ட சபை, பூர்வ காலத்து சபை, அவர் மீட்டுக்கொண்ட சபை, அவர் சம்பாதித்த சபை. உள்ள இருக்கிறவங்க அவருடைய சுதந்திரமான ஜனங்கள். இங்கே அவர் உள்ளே விடுதலையோடு கிரியை செய்ய வேண்டுமானால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். நீ எந்த விதத்திலும் அவருக்கு இடரலா இருக்காதே. ஆவியானவர் உள்ள அசைவாடுவதற்கு நீ தடையா இருக்காத.
நீ போயிட்டு அவர் வரட்டும். சில பேர் ரொம்ப கோபப்படுறாங்க, எப்படி சொல்ல பாஸ்டர் என்ன போகணும், அவர் வரத்துக்கு நீ தடையாந்தா நீ வேணாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு யார் முக்கியம்? ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தீவிரம் காண்பி. அபிஷேகத்தால் நிறைந்து ஜெபம் பண்ணு. அப்படியே மண்ணு மாதிரி ஜெபம் பண்றது. ஜெபம் கூட பாருங்க, செத்த ஜெபம். உங்க பிரேயர் எப்படி இருக்குது? உங்க தேவனுடைய வார்த்தை நீங்க ஷேர் பண்றது எப்படி இருக்குது? ஆராதனை எப்படி இருக்குது? நான் சொல்றேன் பாருங்க, 2026 எல்லாம் தலைகீழ மாறிடணும். வொர்ஷிப் அப்படி இருக்கணும். வொர்ஷிப்னா எல்லாரும் ஆராதிக்கணும். இங்க ஒரு 4 பேர் தோத்திரம் தான் 10 பேர் கண்ண முறை அங்க பாக்குறதும் இங்க பாக்குறதும் போறதும் வருத்தக்கூடாது. சபைக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆவியானவர் இங்கே அசைவாடுவதற்கு நீ எந்த விதத்திலும் தடையா இருக்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாழடைந்த அந்த நிலையை அப்படியே ஆண்டவர் விட மாட்டாரே. இந்த சபை இதே நிலையில் விடப்படுவதில்லை. இது புதுப்பிக்கப்படும், இது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும், இது மீண்டும் புதிதாக மாற்றப்படும். எல்லாம் புதிதாக்கப்படுகின்ற நேரமாய் இது மாறும். கர்த்தர் இதை புதிதாக மாற்றுவார். வருகிற புதிய ஆண்டிலே புதிய காரியங்களை கர்த்தர் இங்கே செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் சொந்த காரியத்தை குறித்தே கவலைப்பட்டு உட்காந்துக்காத. ஆண்டவருடைய ஆலயம் பாழா கிடக்குது. ஆனா நீ என்ன எதுக்கு பாஸ்டர் ஜோமனுங்க பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் நடக்க போச்சு. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையில உன் சொந்த காரியத்தை கவலைப்படுத்த நிறுத்து. கர்த்தருடைய ஆலயத்தை பாரு, பாழான நிலையை பாரு, ஜனங்களுடைய நிலையை பாரு. என்ன நிலையில நீ இருக்கிற, எப்படி நீ சபைக்குள்ள ஒரு நடக்கிற, எப்படி உன் பிஹேவிங் இருக்குது. தயவு செய்து மாற்றிக்கொள், தயவு செய்து மாற்றிக்கொள். ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அசைவாடுதல் இங்க வரப்போகிறது. கர்த்தர் அசைவாட போகிறார் இந்த சபையின் மீது. சீக்கிரம் உள்ள வாங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, அப்பா நீங்க சீக்கிரம் வந்துருங்க, நாங்க சரி பண்ணிடுறோம் எல்லாத்தையும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்பா சீக்கிரம் உள்ள வந்துருங்க, எல்லாத்தையும் நாங்க சரி பண்ணிடுறோம். அல்லேலூயா. நீங்க வருவதற்கு நாங்க எந்த தடையும் நாங்க காரணமா இருக்க மாட்டோம். நீங்க இங்க செயலாற்றுவதற்கு நான் ஒரு காரணமா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை கொடுங்க, எனக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சையை கொடுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வந்து அப்படியே கம்முன்னு இருப்பாருன்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே அப்படியே இருந்துட மாட்டாரு. கண்டிப்பா எழுந்தருள்வார். கண்டிப்பா இந்த சபைக்குள்ள எழுந்தருள்வார். கண்டிப்பா இங்க கர்த்தர் ஒரு சில பேரை கர்த்தரை எழுப்புவார். இங்க பெரிய ரிவைவல் உண்டாகும். இங்க தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்யும். இங்க அற்புதங்கள் கிரியை செய்யும். இங்க பிசாசுகள் ஓடும். இங்க கட்டுகள் அறுக்கப்படும். இங்க சாபம் முறிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய இடமா இந்த சபை மாறும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். அப்படியே இருப்பார் நினைக்காத, இது இப்படியே இருக்குன்னு நினைக்காத. எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திடுவாரு. எல்லாம் மறுரூபமாக்கப்படும், எல்லாம் சரி செய்யப்படும். 2026 ஒரு பெரிய மறுரூபத்தை நோக்கி நம்ம சபை செல்லும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய மாற்றத்தை நோக்கி செல்லும். அந்த மாற்றத்துக்கு ஒரு சில பேரை கர்த்தர் இங்க எழுப்புவார். ஆசாப் மாதிரி அவங்க கதறி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டுவாங்க. அவங்க எல்லாருக்குள்ள ஒரு மனதை கொண்டு வருவாங்க. கர்த்தர் சில பேரை எழுப்புவார். நெகேமியாவை எழுப்புனது போல, எஸ்ராவை எழுப்புனது போல கர்த்தர் ஒரு சில பேரை இங்க எழுப்புவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது நீயா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா நீ அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பி. கண்டிப்பா கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். வைராக்கியம் வந்துட்டா உன்னை கொண்டு கர்த்தர் செய்வாருங்க. அந்த ஆதகம் வந்துட்டா கர்த்தர் எல்லாமே பண்ணுவார். நெகேமியாக்குள்ள அப்படி ஒரு ஆதகம் வந்தது. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? ராஜாவே மாத்தினார். ராஜா சொன்னா, நீ என்னென்ன தேவையோ அதெல்லாம் உனக்கு கொடுக்குற, நீ போ கட்டு அப்படின்னா. அது மட்டும் இல்ல, சத்துருக்கள் எழும்பினாங்க. ராஜாவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே,
உனக்குள்ள அந்த தாகம், உனக்குள்ள அந்த வாஞ்சை. தேவ ஆவியானவர் இங்கே கிரியை செய்யணும். இங்கே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடணும். இங்கே பெரிய காரியங்கள் நடக்கணும். இந்த சபையின் மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும்னு சொன்னா நீ ஜெபம்னா போதும். கர்த்தர் வழிகளை, வாசல்களை அற்புதமாய் திறப்பார். காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். வைராக்கியத்தோடு எழும்புங்க. இப்படியே இருக்காதீங்க. 2026 ஒரு பெரிய மாற்றத்தின் ஆண்டாய், மறுரூபத்தின் ஆண்டாய், வெற்றியின் ஆண்டாய் அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு புதிய மாற்றத்துக்கு நாம தயாராகும். ஹல்லேலூயா. ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க. கை கொடுங்க. பக்கத்தில் பார்த்து கை கொடுங்க. ஸ்ட்ரென்தன். இந்த ஆலயத்தை ஆவிக்குரிய ரீதியில் நல்லா பலப்படுத்தி கட்டுவதற்கு கை கொடுங்க. சொல்லுங்க, பலப்படுத்தி கட்டுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம். ஒரு பெரிய எழுப்புதலை காணும் வரைக்கும் நான் ஓய போகிறதில்லை. ஹல்லேலூயா. பெரிய எழுப்புதலிற்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு வரட்டும். பெரிய மாற்றத்துக்கு நேராய் நம்மை கொண்டு வரட்டும். லெட்ஸ் ரிவைவல் ஸ்டார்ட். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வரட்டும். மாறுதல்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமம் இங்கே உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை போய் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆனா உனக்குள்ள அந்த வைராக்கியம் வேணும். நீ ஜெபம் பண்ணணும். சபையில ரிவைவல் வரணும். சபையில எழுப்புதல் வரணும். சபையில இடரலா இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும். இடரலா இருக்கிறவங்களும் மாறணும். சபையில ஐக்கியம் வரணும். சபையில அன்பு வரணும். சபையில இருக்கக்கூடிய கசப்பு, பகை, விரோதம் எல்லாம் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஒரு நெகேமியா, ஒரு எஸ்ரா, ஒரு ஆசாப். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் போய் சொன்ன உடனே யாருக்கெல்லாம் கர்த்தர் மனசை ஏவுனாரோ அவங்கெல்லாம் அவர் கூட ஒன்னா சேர்ந்தாங்க. அப்போ உங்களை கர்த்தர் எழுப்புனா இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் உங்க கூட ஒன்றாய் சேர்ப்பார். பெரிய காரியங்களை நம்முடைய சபையில கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சொந்த காரியத்தை விட, நம்ம சொந்த குடும்பத்தை விட கர்த்தருடைய காரியம் தான் முக்கியம். கர்த்தருக்காக நம்ம முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் தான் முக்கியம், நம்ம சொந்த காரியங்கள் இல்லை. சில நேரங்களில் சில பேர் நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி கூட செயல்படுவாங்க. சபைக்குள்ளேயே இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்னுவீங்க சந்தோஷத்தோட. அவங்க பிரைஸ் லார்ட் எதுக்குன்னுவாங்க. நீங்கள் உடனே ஐயோ இனிமே அது மூஞ்சி பெறது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார்ல. அப்போ நீ என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். அது மூஞ்ச பாருன்னு சொன்னா கூட இன்னொரு வாட்டி கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சி, ஹே பிரைஸ் காட், கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்யும்படி எழுப்பு பண்ணுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாராவது மூஞ்சை காட்டினா கூட நீங்க உங்க மலர்ந்த முகத்தோடு கூட அவங்கள மாற்றுங்க. நம்ம அப்படியே பண்றோம். உடனே அவங்கள போய் குறையா சொல்றோம். அதுவா இதுவா அதை பத்தி இதை பத்தி சொல்றோம். இல்ல, உங்க வேலை ஜெபிக்கிற வேலை. உங்க வேலை ஆண்டவருக்காக நீங்க கஷ்டப்படணும், அவமானப்படணும். சில பேர் உங்களை அவமானப்படுத்துவாங்க. என்னையே எவ்வளவு பேர் சபையில் அவமானப்படுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனா நான் கண்டுக்க மாட்டேன். நான் அவமானப்படுத்த அவங்களுக்கு உதவி செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க, ஓ பாஸ்டர் நம்மளை பத்தி சொல்ற மாதிரி இருக்குது நானா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கிடையாது, வெளியில இருக்கிறவங்களை பத்தி சொல்றேன். சில நேரங்கள் அப்படி அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா நான் அவமானப்பட்டாலும் கர்த்தர் மகிமைப்படட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த சபையில உன்னை யாருன்னா அவமானப்படுத்தினா நீ சந்தோஷப்பட்டு களி கூறு. நான் அவமானப்படுத்து பெருசு இல்லை, நான் அவமானப்பட்டாலும் என் தேவன் மகிமைப்படணும், என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுறீங்க, நான் சகித்துக் கொள்வேன். அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இது ஏன் இடம், நீங்க உட்கார தள்ளி உட்காருன்னுவாங்க. ஆளுங்களாம் இருப்பாங்க இங்க. ஏன்னா பிசாசு அவனுடைய வேலை என்னது? எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை. யாருன்னா ஒருத்தரை வச்சு உன்னை கெடுக்க பார்ப்பான். நீ கெடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாராவது உன்னை பார்த்து ஏய் தள்ளி உட்காரு,
இது ஏன் இடம்னு சொன்னா கூட நீங்க தாழ்மையா நடந்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இங்க அவமானம் நடக்கும். இங்க சில பேர் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க, பண்ண வைப்பான் பிசாசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் பண்ண வைக்கான்? ஏன் பண்ண வைக்கிறான்? அவன் வேலையே அதான், கெடுக்கிற வேலை. எங்க கெடுப்பான்? பரிசுத்த ஸ்தலத்தில் கெடுப்பான். இந்த வருஷத்தில் யாராவது ஹர்ட் பண்ணப்பட்டீங்களா? இங்கே சபையில் கை தூங்க. நான் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க இந்த சபையில். என்னென்ன இந்த வருஷம் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா இந்த சபையில், கர்த்தர் உன் மூலம் இந்த வருஷத்தில் மகிமைப்படுவார். ஏன்னா நீ அவமானப்பட்டதுனால கர்த்தர் மகிமைப்படுவார். ஆனால் அவமானப்பட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத, சந்தோஷப்பட்டுங்க. யார் மேலேயும் கோச்சிக்காத, யாரையும் கசப்பா பார்க்காத, யாரையும் பகைக்காத, யாரையும் விரோதிக்காத. எல்லாரும் இங்க இருப்பாங்க. யாரையாவது ஒருத்தரை வச்சு எல்லாத்தையும் கெடுக்க பார்ப்பான். ஆராதனையை கெடுக்க பார்ப்பான், செய்தியை கூட கெடுக்க பார்ப்பான். தெரியுமா? நான் அப்படியே ஆயத்தம் பண்ணி வருவேன், பயங்கரமா உள்ள பயங்கர வேலை நடந்துன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தா இங்க ஏதாவது ஒன்று நடக்கும். நடந்த உடனே புஷ்ஷுன்னு போயிடும் எல்லாமே. உடனே நான் என்ன பண்ணுவேன்? என்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு, உற்சாகப்படுத்தி கொண்டு எழுப்பி நிற்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நான் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு என்ன ஒண்ணா பண்ணிட்டேங்க, இந்த சபையை கெடுக்கிறதுக்கு சாத்தா என்ன வேணா பண்ணட்டும், அதுக்கெல்லாம் அசர்ற ஆளு நான் கிடையாது. கர்த்தருக்காக ஆசாப்பை போல, நெகேமியாவை போல, எஸ்ராவை போல மிகுந்த வைராக்கியத்தோடு எழுப்பி நிற்பேன். ஹல்லேலூயா. 2026 கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு ஆண்டா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம காரியத்தை விட கர்த்தருடைய காரியம் தான் முக்கியம். நான் அவமானப்பட்டாலும் அவர் மகிமைப்படட்டும், நான் அவமதிக்கப்பட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணப்படட்டும்? மகிமைப்படுத்தப்படட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. டைம் ஆகி போச்சு. நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஆனா நல்லா போக்கஸ், நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சபை பாழாக நிலையில கர்த்தர் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இதே நிலையில கர்த்தர் விட மாட்டார். இதை என்ன பண்ணுவாரு? கட்டி எழுப்ப போகிறார். இதை ரெனோவேட் பண்ண போறார் ஆண்டவர். இந்த சபையில ஒரு பெரிய உயிர்மீட்சி வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த 3 நாள் உபவாசத்தில் மோஸ்ட்லி ஆண்டவருடைய வார்த்தை கூட அப்படிதான் வந்து கொண்டே இருக்கிறது. வசனம் கூட அப்படிதான் வருது. இப்போ ஆராதனை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் போன உபவாச ஜெபத்தில் பேசினேன். இதோ இருள் ஜனங்களையும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. போன உபவாச ஜெபத்தில் பேசினேன். நம்மளை சுற்றில இருக்கிறவங்கள ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆவிக்குரிய இருள் மூடிக்கொண்டிருக்கும். ஆனால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது எகிப்து முழுவதும் இருள் இருந்தது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டிலே வெளிச்சம் உதித்ததோ, அதுபோல இந்த FGCC சபையில சுற்றிலும் இருள் இருந்தாலும் இங்கே வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கைகளை தட்டி எழுந்திருக்க பார்க்கலாம். ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? ஆராதனை முடியுது, உபவாச ஜெபம் அப்படியே கண்டினியூ ஆகுது. உபவாசத்தோடு இருக்கிறவங்க அப்படியே இருந்துக்கலாம். இல்லைங்க நான் ஆராதனை தான் வந்தேன்னு சொல்கிறவங்க நீங்கள் புறப்பட்டு போகலாம். எல்லா கைகளை உயர்த்துங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா உயர்த்துங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறதே ஆசாப்பை போல ஜெபம் பண்ண போகிறோம். எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, இது பூர்வ காலத்து சபை ஆண்டவரே, நீங்கள் மீட்டு கொண்ட சபை ஆண்டவரே, இது ஆண்டவரே அப்பா நீர் சம்பாதித்த சபை ஆண்டவரே, இங்கே இருக்கிற உம்முடைய ஜனங்கள், உம்முடைய சுதந்திரமான ஜனங்கள் ஆண்டவரே, இங்கே சத்துரு எதையும் கெடுக்கிறதற்கு நீங்கள் அனுமதிக்காதுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துரு எதையும் கெடுக்கிறதற்கு ஆண்டவரே நான் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியம் கெட்டு போவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஆசாப்பை போல நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டுக்கு முன்னால பாரத்தோடு, கண்களை மூடி பாரத்தோடு, ஹல்லேலூயா. இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேனே ஒழிய இந்த சபையினுடைய கெட்டு போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன்.
இந்த சபையினுடைய எழுப்புதலுக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேனே ஒளி. எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியான ஒரு பலமாய் கிரியை நடப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலை ஆண்டவரே, ஆவிக்குரிய ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் ஆண்டவரே. இந்த சபை கட்டப்படுவதற்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன ஒரு காரணமாக மாற்றும், இந்த சபையினுடைய எழுப்புதலுக்கு என்ன ஒரு காரணமாக மாற்றும், இந்த சபையை கட்டுவதற்கு என்ன ஒரு காரணமாக மாற்றும், இந்த சபை ஆவிக்குரிய ரீதியில் வல்லமையாக எழும்புவதற்கு என்ன ஒரு காரணமாக மாற்றும். இங்கே உடைய மகத்துவமான அசைவாடுதல் உண்டாகட்டும். இங்கே உடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க சபையில் உடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஓ ராபா ராதியாலா கோதிரே போஷியாலா ஓ ரியாமா கோதராமா ஷாந்தாரா ரபா ரபா. ஓ நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தில் உடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ள அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துங்கப்பா. ஒவ்வொருக்குள்ள ஆசாப்பை போல, நெகேமியாவை போல, எஸ்ராவை போல கர்த்தருக்காக எழும்பட்டும், எழும்பட்டும். வருகிற நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளை காரணமாய் மாற்றும். கரலை தட்டி கர்த்தரை பயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவதேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை அல்லேலூயா. அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா. தேவதேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தார். ஆமாம் ஆண்டவரே, எங்க சபையில நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே, நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். எழுந்தருள நாமத்தை ஹல்லேலூயா துதிகள் செலுத்தி ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆராதனை, கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜருக்கே. எங்கள் காலடி வாழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோம். எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோம். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவருக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜருக்கே. மஸ்கில் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம். தேவனே,
நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை மீட்டுக் கொண்ட ஒரு சுதந்திரமான கோத்திரத்தை வாசமாயிருக்கிற சீயோன் உனக்கு நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் ஆலயத்துக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் குடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். அவர்கள் அதில் சித்திர வேலைகள் முழுவதையும் வச்சுகளாலும் சம்பட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? பகைவன் உமது நாமத்தை எப்போதும் தூஷிப்பானோ? ஆமேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.